ஹலோ வணக்கம், இது உங்கள் சீரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ப்ரொமோட் வந்திருக்கு. அதாவது நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, வந்த உடனே இந்த கேள்வி கேட்பாங்க, வயல் கார்டெலாம் வந்தாங்களே எப்படி, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதை கேட்பாங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க ஏற்கனவே வந்து செம்ம காலில் இருந்தாங்க. ஆனால் அதிகப்படியாக வந்துட்டு அடி விழுகிறது யாருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, திவ்யா அண்ட் சாண்ட்ராக்கு தான் அதிகப்படியாக விழுகும். பிரஜன் வந்து கொஞ்சம் கமுக்கமாக வாசிப்பார். ஏன்னா பிரஜன் அதிகமாக முட்டினது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட மட்டும்தான், மற்றபடி யாருக்கிட்டையும் முட்டலை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக கொஞ்சம் வியானா கிட்ட முட்டினாப்பில். ஆனால் அதிகப்படியாக எல்லாருக்கிட்டையும் பகச்சிக்கிறது வந்தது நம்ம திவ்யா தான். ஸோ அங்கே தான் அவங்களுக்கு தான் சமடி விழுக போகுது. அது மட்டும் இல்லாமல் அமித்துக்கு அடி கொஞ்சம் கம்மியாக தான் விழும். இங்கே சொல்கிறவங்களும் வந்துட்டு காமனாக வேணால் சொல்லுவாங்க. பட் ஆனால் அமித்தை வந்துட்டு பெருசாக வந்து கலாய்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? இப்போ வந்து அந்த கொஸ்டின் கேட்குறாரு விஜய் சேதுபதி. வால்காடு வரும்போது இந்த ஆட்டத்தையும் ஒரு ஆட்ட போகிறேன்னு சொல்லி வந்தாங்களே, சொன்னதை செஞ்சாங்களா அப்படிங்கும்போது சபரி வந்துட்டு, சார் இந்த சாண்ட்ரா உள்ளே வரும்போது சொடக்கு போட்டு காமிச்சாங்க சார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த சொடக்கில் சவுண்டே காணும். சொடக்கு போட்டு உள்ளே வந்தாங்க, கடைசியில் சொடக்குலேயே சவுண்ட் இல்லாமல் போயிடுச்சு சார். அந்த அளவுக்கு மொக்கையாக இருந்துச்சுன்னு கலாச்சிட்டாங்க. வியானா வச்சு செய்கிறாங்க திவ்யாவை. என்னென்னா ராக்கெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்வைங்கின்னு ராக்கெட். ஆமாம், ராக்கெட் மாதிரி. ஆனால் அப்படியே வந்து புஷ்பானா மாதிரி புசுக்குன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே திவ்யா மூஞ்சி கருகி போய்விட்டது. ஓ அப்படியா, இரு நான் அடுத்த வாரம் இங்கே தானே இருக்க போகிறேன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஏன்னா வியானாவுக்கும் திவ்யாவுக்கும் முட்டிக்கிச்சு. நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் இல்லை ஒரு 15 நிமிஷம் திவ்யாவை பற்றி புராணமாக பாடியிருப்பாங்க. இவங்க அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க. ஆனால் பாயிண்டில் பயங்கரமாக இருந்துச்சு, அது வேறு விஷயம். திவ்யா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இதையும் வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்துட்டு திரும்ப வன்மத்தை காக்கினாங்கன்னா கஷ்டம்தான். ரம்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உள்ளே வந்தவங்க ஃபினாயில் ஊற்றி இதை கழுவ போகிறேன்னு சொன்னாங்க, ஆனால் சொன்ன மாதிரி நடந்துக்கலையே அப்படின்னு. அது ஆக்சுவலாக வந்துட்டு சாண்ட்ரா கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால, பிரஜன் கூட சுற்றிட்டு இருக்கிறதுனால ரம்யா இன்னும் டீட்டெயிலாக சொல்ல. இதே பிடிக்காதவங்க யாராவது பண்ணியிருந்தாங்க வச்சுங்க, ஃபினாயில் ஊற்றி கழுவு போகிறோம் வந்தாங்க சார், கடைசியில் அவங்களே வந்து ஃபினாயில் ஊற்றி தான் கழுவிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். இல்லைனா நாங்கள் தான் வந்து ஃபினாயில் ஊற்றி அவங்கள கழுவ வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி எதாவது கலாய்ச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பயங்கரமான ஆள் அவங்க. ரம்யாவெலாம் நம்பவே முடியாது. இப்போ ஏதோ சொம்பு தூக்குறதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக வாசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வினோத் வந்துட்டு, சார் வந்தவொடனே உங்களுக்குலாம் 1 2 3 சொல்லித்தரேன் கேட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்க 4க்கு அப்புறம் 5 தானே, எங்க 6க்கு அப்புறம் 7 தானே கேட்குறாங்க சார். அந்த மாதிரி இருந்துச்சுன்னொன்னே விஜய் சேது பார்த்துட்டார். ரைட்டு, புரியுது ஓவராக கலாய்க்காதீங்க, நாங்களே வந்துட்டு ஏதோ ஒன்று நினச்சி உள்ளே அமைச்சு விட்டு இப்படி ஓவராக கலாய்ச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்துட்டு ஓகே அமருங்கள்ன்ற மாதிரி சொல்லி இந்த ப்ரோமோ முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வைல்ட் கார்டுக்கு வந்து பெரிய மரணடியாக இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்களே கூப்பிட்டுட்டு ஒரே வாரத்தை கழுவி ஊற்ற மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து இதெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரிஷியேஷன் தான் வரும். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய கேம் டெவலப் ஆகும். இல்லைன்னா அவங்க புசுக்குன்னு ஸ்வைங்கன் ஆகிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் கன்ஃபார்மாக வந்துட்டு பெருசாலாம் அடி இருக்காது, ஆனால் இருக்கும் கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அடிகள் இருக்கும், ஆனால் பெருசாக இருக்காதுன்ற மாதிரி தோணுது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் இவங்க தாங்க சூப்பரான ஒரு வைல்ட் கார்டு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.